வணக்கம். இது உங்கள் கொட்டாம்பட்டி எலக்ட்ரீஷியன். உங்களுடன் தமிழால் இணைவதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம கண்டவராயன்பட்டிங்கிற ஒரு ஊர்ல ஒரு எலக்ட்ரீஷியன் உதவி கேட்டிருந்தாங்க. உதவி கொடுக்கறத காட்டிலும் வேலை பார்த்து கொடுக்கணும் சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அதனால வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம சுவிட்ச் போர்டு எப்படி பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம். நம்ம ஹாலுங்கிறதுனால நிறைய சுவிட்ச் பாயிண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். நிறைய பாயிண்ட்ங்கிறதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கேட்டீங்கன்னா, அதுக்கான 16 மாடல் இந்த ஹாலுக்கு வச்சிருக்கோம். இதுல நம்ம என்ன செய்ய முடியும்னா, எப்பவுமே வயரிங் பண்றப்ப இந்த பாக்ஸ்ல காமிங்க, இதெல்லாம் 2 பைப் வரும். எல்லாருமே ஒரு பைப் தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஐடியா பண்ணி நம்ம தான் பைப் லைன் போட்டு கொடுக்குறது. இதுல 2 பைப் வரும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபேஸு, நியூட்ரல், பாடி இருக்கு. இது மட்டும் தனி சர்க்கியூட். இன்னொன்னுல என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, மிச்சம் பாயிண்ட்களுக்கு இந்த ஹாலுக்கான பாயிண்ட்களுக்கு வயர் பூரா வரும். இதுல நம்ம எப்படி வயரிங் பண்ணிருக்கோம்னா, தனி பாயிண்ட். இதுல நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ரெட் கலர் ஃபேஸ், பிளாக் கலர் பாடி நியூட்ரலு, இந்த கிரீன் கலர் பாடி இருக்கு. இந்த எல்லோ கலர் எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம இன்வெர்டர். அதே மாதிரி 3 டிஃபரெண்டா தெரியணும் அப்படிங்கறதுக்காக 3 ஃபேன் வருது இந்த ஹால்ல. அதனால நம்ம 3 ஃபேனுக்கு ப்ளூ கலர் வயர் போட்டிருக்கு. மிச்ச பல்புகளுக்கு பாயிண்ட்களுக்கு நம்ம ரெட் கலர் கொடுக்குது. நம்ம ஹாலில் 16 மாடல் பாக்ஸ் வச்சிருக்கோம். அதுக்கான ஷீட் இருந்தா இருக்கு. மெட்டல் பாக்ஸுக்கான ஷீட்டு இருக்கா, எத்தனை பாயிண்ட் இருக்குங்கிறத ஷீட்டில் பார்த்துட்டு நம்ம அந்த போர்டை மாட்டிட்டு முழுசா எப்படி பினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது மாதிரி தான் ஒவ்வொரு ஹாலுக்கும் பண்ண போறோம். நம்ம இந்த 16 மாடல் பாக்ஸ் சேனலுக்கு நம்ம எப்படிங்கிற சுவிட்ச் மாட்டியாச்சு. சுவிட்ச் மாட்டிட்டு நம்ம பின்னாடி எப்படி கனெக்ட் செய்யும், இதுல கீழே தான் எப்பவுமே நம்ம கரண்ட் இன்புட் கொடுக்கணும். இதுதான் லோடு அவுட்புட் கொடுக்கணும். இதுதான் ப்ரொசீஜர். இப்போ நம்ம கம்பி போட போறோம். ஏன் கம்பி போடுறோம் அப்படின்னு கேட்கலாம். ஒரு சில பேர் வயர் போடுவீங்க, ஏன் வயர் போடாம கம்பி போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சீவுறப்ப என்ன ஆகும், வயர்ல 1-2 பீஸ் கட் ஆயிரும். பீஸ் கட் ஆனப்ப நாளைக்கு லோடு கரெக்டா அது கிடைக்காது. நம்ம அதனால ப்ராப்பரா அதுக்காக நம்ம சரியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம கம்பி யூஸ் பண்றோம். இதுதான் நம்ம கம்பி யூஸ் பண்றதுக்கான காரணம். இப்ப நம்ம 16 மாடல் பாக்ஸுக்கு கனெக்ஷன் கொடுத்தாச்சு. பாத்தீங்கன்னா இது தனியா வருதா, இது நியூட்ரலு, இது பாடி இருக்கு மேல லிங்க் கிடைச்சாச்சு. ஃபேஸு, ஃபேஸ் கொடுத்தாச்சு. இது ஒவ்வொன்றுக்கு ஒரு பாயிண்ட். ஃபேனுக்கு எப்படி கொடுத்துருக்கோம்னா, பக்கத்தில் இருக்க சுவிட்சுக்கு கொடுத்துருக்கு. எப்பவுமே நம்ம லைனை கீழே தான் கொடுப்போம். கீழே கொடுத்துருக்கு. ஃபேனோட அவுட்புட் தான் இருக்கு. ஃபேனோட இன்னொரு வயர், ஃபேன் வயர் அடிச்சாச்சு. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த சுவிட்ச் போர்டு வச்சிருக்கு, ப்ளக் பாயிண்ட் ஒன்று வச்சிருக்கோம். அதுக்கு எப்படின்னா, இதுல இருந்து வரக்கூடிய அவுட்புட்டு இதுக்கு பாயிண்ட் ஃபேஸுக்கு வந்துடும். இது நியூட்ரல், எப்போ நியூட்ரல், பாடி எடுத்து கொடுத்தாச்சு. அப்போ இதுதான் இப்படித்தான் நம்ம ப்ராப்பரா நம்ம ஒரு போர்டுக்கு வயரிங் பண்றதுக்கான ஒரு முறை. இப்படித்தான் நம்ம எப்பவுமே ஒரு வேலையை வீட்டுக்காரவங்களுக்கு பார்த்து கொடுக்கணும். அப்பதான் நமக்கும் திருப்தியா இருக்கும், அவங்களுக்கும் திருப்தியா இருக்கும். இது மாதிரிதான் ஒவ்வொரு ரூமுக்கும் எடுத்து பண்ண போறோம். நம்ம இது போல வீடியோ உங்கள் கொட்டாம்பட்டி எலக்ட்ரீஷியன் மலையொலியில அடிக்கடி வந்துகிட்டு இருக்கோம். நீங்கள் அதுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் எப்படி சொல்றது, எங்களுக்கே எல்லா விஷயம் தெரியும்னு சொல்லலை. உங்களுக்கு நாங்கள் செய்கிற வேலையில் எதுவும் தவறுகள் இருந்தாலும் குறைகள் இருந்தாலும் சொல்லுங்க, நாங்கள் திருத்திக்கலாம். இதை மேற்படி இதை இப்படி பண்ணால் நல்லா இருக்கும். யாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச எலக்ட்ரீஷியனோ மற்றவங்களுக்கு பார்க்குற பார்வையாளருக்கோ யோசனை கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்கள் திருத்தி எங்களை வளர்த்துக்கலாம். நன்றி, வணக்கம். இது உங்கள் கொட்டாம்பட்டி எலக்ட்ரீஷியன்.